ஆகஸ்ட் 14 HBO மேக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற டிசி ஸ்டுடியோஸோட லேண்டன்ஸ் டிவி சீரிஸில் தால் சினிஸ்ட்ரோ அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிற ஆக்டர் உல்ரிச் தாம்சன் இன்ஸ்டாகிராம்லேயும் தெரில எக்ஸ்ன்னு தெரில ரீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் பாய் ஃபார் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதாவது இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸோட இவரோட கேரக்டர் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடாரு. ஃபியூச்சர் டிசி ப்ராஜெக்ட்ஸில் இவர் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சீரிஸோட கோ கிரியேட்டர் கிறிஸ்மன்னையும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த டிவி சீரிஸில் நம்ம ஆரான் பேரியோட கேரக்டரான ஜான் ஸ்டூவர்ட்டுக்கு கைல் சாண்ட்லரோட ஹேல் ஜார்டன் தான் ஒரு மென்டார், ஒரு ட்ரெயினர், ஒரு கோச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் ஹேல் ஜார்டனுக்கு, அதாவது கைல் சாண்ட்லரோட அந்த கேரக்டருக்கு மென்டோரா இருந்தது நம்ம உல்ரிச் தாம்சனோட தால் சினிஸ்ட்ரோ. பட் அந்த ஸ்டோரியை என்டையர்லி டோட்டலாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹேல் ஜார்டனை தால் சினிஸ்ட்ரோ எப்படி மென்டார் பண்ணாரு, கோச் பண்ணாரு, ட்ரெயின் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் ஆக்சுவலாக ஒரு கிரீன் லேண்டனா இருந்து நம்ம கிரீன் லேண்டன் காப்ஸை பீட்ரே பண்ணி இந்த ஃபியர் பேஸ்ட் எல்லோ லேண்டன் காப்ஸை ஃபவுண்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி லைனையும் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ ஆல்ரெடி அவர் வில்லன் தான், ஹீ இஸ் அ பிக் பேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபியூச்சர் டிசி ப்ராஜெக்ட்ல அவர் அப்பியர் ஆனார் அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த மெனி பிக் பேட்ஸாக நம்ம உல்ரிச் தாம்சனோட தால் சினிஸ்ட்ரோ இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிறிஸ் மோண்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸ் இந்த டிசி யூனிவர்ஸ்கே ஜேம்ஸ் கன் லான்ச் பண்ண இந்த டிசி யூனிவர்ஸ்கே ஒரு ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதாவது 2016 தான் இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த டைம்லைன்ல தான் நம்ம ஹேல் ஜார்டன் வந்து ஜான் ஸ்டூவர்ட்டை ட்ரெயின் பண்ண போறாருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் அந்த மிஸ்டரி, அந்த எர்த் பேஸ்ட் மிஸ்டரியை அவங்க ரிசால்வ் பண்ற மாதிரி கரண்ட் டைம்லைன் நடக்கிற மாதிரி காமிக்க போறாங்க இந்த டிவி சீரிஸ். அது மட்டும் இல்லாம அந்த உல்ரிச் தாம்சனோட அந்த தால் சினிஸ்ட்ரோ அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவி சீரிஸோட எல்லா எபிசோட்லயும் அப்பியர் ஆகும். அது ஒன் அண்ட் டன் கேரக்டர் கிடையாது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு என்டர்டைன்மெண்ட் வீக்லி கொடுத்த இன்டர்வியூல. ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணி ஆகணும், அதாவது டிசி யூனிவர்ஸ்ல இது வரைக்கும் வந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அந்தந்த கரண்ட் ரியல் லைஃப் கேலண்டர் இயர்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன் 2025 நடந்துச்சு, கிரீச்சர் கமாண்டோஸ் 2024 நடந்துச்சு. அப்படின்னா இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸ் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ 2026 கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த டிவி சீரிஸ்ல காட்ட போறாங்க. இப்போ தால் சினிஸ்ட்ரோவோட கேரக்டர் ஒன் அண்ட் டன் கிடையாது, அவர் ஃபியூச்சர் டிசி ப்ராஜெக்ட்ல திரும்பவும் ரீஅப்பியர் ஆவாரு அப்படின்னா எல்லோ லேண்டன் காப்ஸை பத்தின ஸ்டோரியை டீட்டெயிலா நமக்கு பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு கிறிஸ் மோண்டி. ஆக்சுவலா இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா மல்டி சீசன் கொண்ட சீரியஸா தான் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது ஒரே சீசனோட முடிஞ்சு போயிடாது, இது சீசன் 2 சீசன் 3 தொடர்ந்து சொல்லியிருக்காரு.